வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 12 ஆகஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். நாட்ராஷ் மற்றும் தாங்தா எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். பாலா மற்றும் லாகோ எந்த மாநிலத்தின் நடனம்? மேகாலயா. செரா மற்றும் சைலம் எந்த மாநிலத்தின் நடனம்? மிசோரம். சாங்சாங் மற்றும் மெலோபிட்டா எந்த மாநிலத்தின் நடனம்? நாகாலாந்து. மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் நாகா, குக்கி, மெய்டே, அங்கமி, மரம், மோன்சாங், பைட், புரும், தாடோ மற்றும் மாவோ. சிஎன்ஆர் ராவோ மற்றும் சச்சின் டெண்டுல்கர் 2014ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. ராமநந்தா, நாணலீலா மற்றும் யோக சிந்தாமணி அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. ஒற்றை குடியுரிமை, நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் மற்றும் அமைச்சரவை அமைப்பு அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும் மன்மோகன் சிங் தலைமையில நடந்துச்சு. யூனியன் மற்றும் மாநிலங்களுக்கான பொது சேவை ஆணையத்தை சரத் 315ல சொல்லியிருக்கோம். ஒலிம்பிக்கில் தங்கப் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் அபினவ் பிந்த்ரா. கச்சா நாகாஸ் கிளர்ச்சி 1882ல சம்புதன் தலைமையில நடந்துச்சு. இன்னைக்கான திட்டம் தேசிய நகர்ப்புற வாழ்வாதார பணி. இந்த திட்டம் 2013ஆம் ஆண்டு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற அமைச்சகத்தால அறிமுகமாச்சு. அசாம் ரைபிள்ஸ் இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார்? விகாஸ் லக்காரா. பாரிஸ் 2024 ஒலிம்பிக் விளையாட்டு நிறைவு விழாவில் இந்தியாவின் கொடி ஏந்தியவர்களாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்? TR ஸ்ரீஜேஷ் மற்றும் மனு பாக்கர். NATS 2.0 போர்ட்டலை அறிமுகப்படுத்தியவர் யார்? தர்மேந்திர பிரதான். இந்தியா எந்த நாட்டுடன் விளையாட்டு ஒத்துழைப்புக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? செயின்ட் கிறிஸ்டோபர் அண்ட் நேவிஸ். துனிசியாவின் பிரதமராக பதவியேற்றவர் யார்? கைமல் மடோரி. டேனியல் நோபோவோ எக்குவடர் நாட்டுடைய ஜனாதிபதி. பீட்டர் பெல்லிக்ரினி ஸ்லோவேக்க நாட்டுடைய ஜனாதிபதி. ஜோஸ் ரவுல் முலினோ பனாமா நாட்டுடைய அதிபர். மிக்கேல் மெசோஸ்டின் ரஷ்ய நாட்டுடைய பிரதமர். மஹமத் இட்ரிஸ் டெபி சாட் நாட்டுடைய ஜனாதிபதி. லாய் சிங் தே தாய்வான் நாட்டுடைய அதிபர். லாம் வியட்நாம் நாட்டுடைய அதிபர். அல்லாமே ஹலீனா சாட் நாட்டுடைய பிரதமர். ஹல்லா டோமோஸ்டோட்டிர் ஐஸ்லாந்து நாட்டுடைய ஜனாதிபதி. 54வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய மாணவர்கள் எத்தனை பதக்கங்களை வென்றுள்ளனர்? மொத்தம் 5 பதக்கங்கள். அந்த 5 பதக்கங்கள்ல 2 தங்கம் மற்றும் 3 வெள்ளி. ராஜா அனிருத் ஸ்ரீராம் சிங்கப்பூர் சர்வதேச கணித ஒலிம்பியாட் சவால்ல வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. சவிதா லடேஜ் வேதியியலுக்கான நைகோம் பரிசு வாங்கியிருக்காங்க. யதின் பாஸ்கர் துக்கால் தேசிய இளைஞர் பாராளுமன்ற திருவிழால முதல் பரிசு வாங்கியிருக்காரு. ஜீனா ஜஸ்டிஸ் 2024 கேம்பிரிட்ஜ் மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்கா பிராந்தியத்தில் அர்ப்பணிக்கப்பட்ட ஆசிரியர் விருது. ஸ்கிரிப்ஸ் நேஷனல் ஸ்பெல்லிங் பி போட்டியில பிருகட் சோமா ஜெயிச்சிருக்காரு. 35வது சர்வதேச உயிரியல் ஒலிம்பியாட்ல இந்தியா 4 பதக்கங்கள் ஜெயிச்சிருக்காங்க. ஆண்களுக்கான ஈட்டி எறிதல் போட்டியில் ஒலிம்பிக் சாதனையை முறியடித்தவர் யார்? பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த அர்ஷத் நசீம். இவரு 92.97 மீட்டர் தூரம் ஈட்டி எறிஞ்சு உலக சாதனையை படைச்சிருக்காரு. இந்த போட்டியில நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. 86.6 மீட்டர் தூரம் ஈட்டி எறிஞ்சு. ஆசிய பாரா விளையாட்டு 2023 ஈட்டி எறிதல உலக சாதனை முறியடிச்சிருக்காங்க சுமித் ஆண்டில். எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து ஸ்கைடைவ் செய்த முதல் பெண்மணி ஷீதல் மகாஜன். ஒட்டு எறிதல்ல ஆண்களுக்கான உலக சாதனை முறியடிச்சிருக்காங்க மைக்கோலஸ் அலெக்னா. 25 மீட்டருக்கு மேல் குறைந்த லிம்போ ஸ்கேட்டிங்கில் புதிய உலக சாதனை படைச்சிருக்காங்க தக்ஷ்வி வகானி. உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப்ல பெண்கள் T20 400 மீட்டர் போட்டியில புதிய உலக சாதனை படைச்சிருக்காங்க தீப்தி ஜீவன்ஜி. இந்த நாள் உலக சிங்க தினமாக அனுசரிக்கப்படுகிறது. வருஷந்தோறும் ஆகஸ்ட் மாசம் 10ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். சிங்கத்துக்கு சயின்டிபிக்ல வேதியியல், அதாவது நம்ம அறிவியல் படி பார்த்தா பேந்தர் அலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. IUCN வந்துட்டு ஆசியாட்டிக் சிங்கத்தை என்டேஞ்சர்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஜூன் 19 உலக அறிவால் செல் தினம். ஜூன் 20 உலக அகதிகள் தினம். ஜூன் 30 சர்வதேச பாராளுமன்ற தினம். ஜூன் 25 சம்விதான் ஹத்தியா திவாஸ். ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினம். ஜூலை 22 இந்தியாவின் தேசிய கொடி தினம்.
ஜூலை 28 உலக ஹெப்பாட்டிட்டிஸ் தினம். ஜூலை 26 கார்கில் விஜய் திவாஸ். லடாக்கில் பர்வத் பிரகார் பயிற்சி நடத்திய ஆயுதப்படை எது? இந்தியன் ஆர்மி, அதாவது இந்திய ராணுவம் தான் இந்த பயிற்சியை லடாக்கில் நடத்தியிருக்காங்க. இந்திய ராணுவத்தோட ஐராவத் பிரிவு சாஞ்சர்போத் கூட்டு பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்திய கடற்படை டிராபக்ஸ் பயிற்சி நடத்தியிருக்காங்க. கஜராஜ் காப்ஸ் அசாம்ல ஜல்ரகத் பயிற்சி நடத்தியிருக்காங்க. சப்தசக்தி கட்டளை சுதர்ஷன் சக்தி பயிற்சி. இந்திய கடலோர காவல் படை ஆபரேஷன் சஜாக் மற்றும் ஆபரேஷன் சக்ராவத். மிலன் அப்படிங்கிற கடற்படை பயிற்சி உடைய 12வது பதிப்பு விசாகப்பட்டினத்துல நடந்து முடிஞ்சிருக்கு. இந்திய விமானப்படை ககன் சக்தி பயிற்சி நடத்தியிருக்காங்க. இந்தியாவின் முதல் 24/7 தானிய ஏடிஎம்களை எந்த மாநிலம் தொடங்கியுள்ளது? இது ஆரம்பிச்சது ஒடிசா மாநிலம் தான். இந்த ஏடிஎம் உடைய பெயர் என்னன்னு பார்த்தோம்னா அன்னபூர்த்தி கிராம் ஏடிஎம். அன்னபூர்த்தி கிரெயின் ஏடிஎம். இப்போ ஒடிசா மாநிலத்தை பத்தி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் தேசிய யோகாசன விளையாட்டு சாம்பியன்ஷிப் ஆரம்பிச்சது ஒடிசா. அது மட்டும் இல்லாம அம்லன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கீம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் அக்ரி சாட்போர்ட் ஆமா கிருஷ் ஏ அறிமுகப்படுத்தினது ஒடிசா. ஆமா போகாரி திட்டம், லாபா திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் மிஷன் சக்தி ஸ்கூட்டர் யோஜனா, பாதா புஷ்டி யோஜனா, முக்கிய மந்திரி சம்பூர்ண புஷ்டி யோஜனா, அப்புறம் சுயம் திட்டம். இந்திய அரசியலமைப்புடைய 8வது அட்டவணையில குய் மொழியை சேர்க்க முன்மொழிஞ்சிருக்காங்க ஒடிசா மாநிலம். பின் வருவனவற்றில் பாரத் சோடோ என்ற முழக்கத்தை வழங்கியவர் யார்? அருணா ஆசஃப் அலி தான் இந்த பாரத் சோடோ அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை வழங்கியிருக்காங்க. இது மகாத்மா காந்தி பார்த்தோம்னா டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமுடி அப்படிங்கிற ஸ்லோகன் வழங்கியிருப்பாங்க. சுபாஷ் சந்திர போஸ், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் டெல்லி சொல்லோ அப்படிங்கிற முழக்கத்தை வழங்கியிருப்பாங்க.